இப்போ நம்ம 5th டைப் தான் பார்ப்போம். இந்த 5th டைப்பில் நம்ம காலில் வந்து ஈஸியாக எப்படி கட்டலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு டைப்பும் அடுத்து வந்து 3rd டைப் சொம்பு வச்சு கட்டணும்ல, அதே மாதிரி தான். இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா நம்ம நார்மலாக காலில் வச்சு எப்படி கட்டுறது அப்படின்னா, இது வந்து கால் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்னா இப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரியே நம்ம வந்து இந்த கார்னரில் நாட் போட்டு எடுத்துகிட்டு ஒரு நூல் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும், 2 நூல் வந்துட்டு கட்டை விரலில் ஜாயிண்டாக இருக்கும். பார்த்தீங்களா, ஒரே லென்த்து தான் ஃபுல்லாகவே. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடும் 3rd மெத்தடும் எப்படி செஞ்சோமோ, லெஃப்ட் சைடு ஒரு பூ, ரைட் சைடு ஒரு பூ, அதே தான் கான்செப்ட்டு. 2 சைடும் வச்சு நம்ம நாட் போட போகிறோம். நீங்கள் கூட கேட்கலாம், பூவை போய் காலில் வச்சு கட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்கள் வந்து சாமிக்கு வைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் காலில் வச்சு கட்டாதீங்க. அதுக்காக தான் சொன்னேன், அந்த கரண்டி மெத்தடும் அந்த சொம்பில் வச்சு இது மாதிரி கட்டுறதும். நீங்கள் வந்து தலையில் வைக்க போகிறீங்க, இல்லை குழந்தைங்களுக்கு சொல்லி தர போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கால் கட்டு மெத்தட் வந்து சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகும், டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க, அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தட் வந்து பாருங்களேன், ஃபஸ்ட்டு அந்த கரண்டியில் வச்சு கட்டினதை விடையும் அப்புறம் அந்த சொம்பு வச்சு கட்டினதை விடையும் இந்த காலில் கட்டின பூ ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் காலில் அப்படின்னா கால் மேலெல்லாம் நம்ம பட போகிறதில்ல, நூல் மட்டும்தான் காலில் படுது. அதனால இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நம்ம சொல்லித்தரோம், அவங்களுக்கு பிடிக்கதான் அவங்க பழகுவாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பிள்ளைங்களுக்கு பிடிச்சாதான் அதை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் வந்தால் தான் கற்றுக்குவாங்க. அதை எப்படி கொண்டு வரணும்னா அவங்களுக்கு அதை பிடிச்ச மாதிரி மாற்றணும். இப்போ இது மாதிரி அவங்களுக்கு கட்டும்போது அவங்க தலையில் அவங்க பூவே வச்சு விடும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிங்கன்னா அவங்க மற்ற டைப்லாம் எப்படி கட்டலான்னு அவங்களே கற்றுக்குவாங்க. இப்போ ஃபுல்லாக ஓரளவுக்கு இந்த பூ வந்து கட்டியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இதில் வந்து நான் கொஞ்சம் தான் கட்டி காமிச்சிருக்கேன், ஆனால் மற்ற 2 டைப்பை விட இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதோட தண்டோட லென்த் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நீட்டி வச்சுருப்போம், அதனால பூ நமக்கு நல்லா லென்த்தாகவே தெரியும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ எல்லாமே கட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து இது வந்து நம்ம நார்மலாக கட்டினது. அடுத்து வந்து நம்ம சுற்றி அந்த சொம்பில் வச்சு கட்டினது இது. அடுத்து வந்து நம்ம காலில் கட்டினது வந்து சின்னதாக இருந்துச்சு, அதனால நான் இதில் வைக்கல. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பேலன்ஸ் இருந்த பூவெல்லாம் நார்மலாக எப்போதும் நம்ம எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி கட்டி முடிச்சாச்சு விறுவிறுன்னு. அதே மாதிரி தான் பேலன்ஸ் இருந்த பூ எல்லாத்தையுமே நம்ம நார்மலாக கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ, அதே தாங்க கான்செப்ட். கீழே ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு நாட் போட போகிறோம். இன்னொன்று என்ன செய்யலாம் அப்படின்னா, இதையே அப்படியே சும்மா அப்படியே திருப்பி கட்டலாம். ஃபுல்லாக பேக் சைடு ஃப்ரண்ட் சைடுன்னு கட்டாமல் பூவை லைட்டாக ஒரு திருப்பி கட்டும்போது நம்ம கோக்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத ஏற்கனவே நம்மளுடைய சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம்.